ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தியோட நேரமும் தேதியும் மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி எந்த நாட்களில் வருதுன்னா, சனிக்கிழமை நாட்களில் வருது. அதே மாதிரி தேதி 7ஆம் தேதி. நேரம் வழிபாடு பண்ண நேரம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். காலையில் 5:30லிருந்து 7:30 வரைக்கும் நல்ல நேரமாக இருக்குது. அதுக்கப்புறமா 10:30லிருந்து 1 மணிக்கு நல்ல நேரமாக இருக்குது. இந்த 2 நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரை வாங்கிட்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மணப்பலகை எடுத்துக்கோங்க. மணப்பலகை இல்லைனாலும் ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் அக்ஷதையும் 1 ரூபி காயினை வச்சு சுவாமியை எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு முன்னாடி கற்பூர ஆரத்தியை காட்டி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. விநாயகரை வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வாழை இலை போட்டு அதில் பச்சரிசி போட்டு மஞ்சள் குங்குமமும் ஓம் என்ற சின்னத்தை போட்டு அதுக்கப்புறமா விநாயகர் சிலையை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் கன்லி மண்ணால் செஞ்ச விநாயகரை வழிபாடு பண்ணாதவங்க ஃபோட்டோ வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் வீட்டில் விநாயகர் விக்கிரகம் இருக்கும். அந்த விக்கிரத்துக்கு அபிஷேகங்கள் பண்ணி கூட நம்ம பூஜை பண்ணலாம். அதே மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வழிபாடு பண்ணணும். கூட அருகம்புல்லும் வைக்கணும். அதே மாதிரி வெள்ளை அருக்கும் பூவும் வைங்க, ரொம்ப நல்லது. விநாயகருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் எல்லாமே வச்சு வழிபாடு பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் ஸ்லோகங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். கூட பசங்களோட புக்ஸும் வைங்க. அதே மாதிரி இந்த பூஜை பண்ணும்போது பசங்களை பக்கத்தில் உட்கார வச்சு பூஜை பண்ணுங்க. அது 3 நாள் வச்சு கூட வழிபாடு பண்ணலாம். 5 நாள் வச்சு கூட வழிபாடு பண்ணுறது உண்டு. நீங்கள் எத்தனை நாள் வைக்கிறீங்களோ அத்தனை நாட்களில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். தெரிஞ்ச தகவலை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.